இன்றைக்கு ஒவ்வொரு கிராமத்திலேயும் படிக்கக்கூடியவர்கள், மிகச்சிறப்பாக படிக்கக்கூடியவர்கள், பெருமையோடு இன்று நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நம்முடைய அமைச்சர் சிறப்பு செய்தாரே, இத்தனை பேரை உயர்த்தி காட்டி இருக்கிற ஓர் இயக்கம் இந்தியாவிலேயே மட்டுமல்ல உலகத்திலேயே திராவிட இயக்கம் ஒன்றுதான் தோழர்களே. அதனுடைய வெற்றியை கண்முன்னாலே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன் இந்தியா முழுக்க இருக்கிறவனுக்கு நம்மளை பார்த்தா எரியுது? ஏன் தமிழன்னு சொன்னா கோபம் வருது? ஏன் திராவிடன்னு சொன்னா கோபம் வருது? இன்றைக்கு கூட, இந்த நாளில் கூட இன்றைக்கு என்ன சிறப்பு, என்ன சொல்றோம்? எல்லாருமே சொல்லும் போது என்ன சொல்லுவான்? தமிழர் திருநாள் பொங்கல் வாழ்த்துக்கள், திராவிடர் திருநாள் பொங்கல் வாழ்த்துக்கள், இதை தானே எல்லாரும் சொல்லுவான். தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் என்று ஒருவர் இருக்கிறார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்முடைய அமைச்சர் ஒரு ஆளுநரை சொன்னார், சுர்ஜித் சிங் பர்னாலா என்று. தமிழ்நாட்டினுடைய அரசை, சரியாக நடந்து கொண்டிருக்கிற அரசை கலைப்பதற்கு நான் கையெழுத்து போட மாட்டேன் என்று சொன்ன அரசியல் நேர்மையாளர் சுர்ஜித் சிங் பர்னாலா. அமைச்சர் சொல்லுகிற போது அடுத்த செய்தியை சொன்னார். ஆளுநராக இருந்தவரே அடுத்த அதே கட்சிக்கு ஓட்டு கேட்டு இந்த மண்ணிலே வந்திருக்கிறார் என்றால் எவ்வளவு தூரம் இந்த இயக்கத்தின் மீது அவருக்கு ஒரு பற்று இருந்திருக்கிறது, இந்த மண்ணில் இந்த இயக்கம் எத்தனை சாதனை செய்திருக்கிறது என்பதை அவர் புரிந்திருக்கிறார் என்று பொருள். என்றால் அப்படி வந்தது சுர்ஜித் சிங் பர்னாலாவுக்கு பெருமை. ஆனால் அப்படி வந்த பர்னாலாவை மீண்டும் இதே மாநிலத்திற்கு ஆளுநராக கொண்டு வந்த பெருமையும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைவர் கலைஞருக்கு உண்டு. ஆளுநரையே நியமிக்கிற ஆளுமை பெற்ற மாநிலம், ஒரு அரசு, ஒரு இயக்கம் உண்டு என்றால் அது திராவிட இயக்கம் தான்.